வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருநெல்வேலி கிச்சன், நம்மளோட ஹாலிடே ஹவுஸ் இன் திருநெல்வேலி. 15 நாள் ஹாலிடேக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம். இது நம்மளுடைய பூஜை ரூம், கிச்சனோடு ஒட்டியே இருக்குது. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, பயத்தம்பருப்பு அரைக்கப் எடுத்திருக்கேன். குக்கரில் அதை சேர்த்து அதை நம்ம வேக வைக்க போகிறோம். ஆனால் மஞ்சள் பொடி போடாமல் வேக வைக்கணும். காய்கறி எல்லாம் பாருங்கள் என்னென்ன: கேரட், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம், வெங்காயம், கத்திரிக்காய், முருங்கைக்காய் வச்சுருக்கோம். இப்போ பருப்புக்கு நம்ம தண்ணீர் சேர்த்து அதை நம்ம வேக விடுறோம் நல்ல குழைய. மார்னிங் ப்ரெட் டோஸ்ட் நேற்றுக்கு கோவிலில் வெண்ணெய்க்காப்பு சாத்தினோம் சுசீந்திரம். அதனால் நிறைய வெண்ணெய் இருந்தது. எல்லாருக்கும் கொடுத்தது போக நமக்கும் நிறைய இருக்குது. ஸோ இன்றைக்கி டோஸ்ட் பண்ணி ஃபார் அ சேஞ்ச் மார்னிங் இதை சாப்பிட்றோம். போரிட்ஜுக்கு பதிலாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், ஸ்லிட் பண்ண பச்சை மிளகாயும் பெரிய வெங்காயமும் சேர்க்குறோம். மற்ற காய்கறிகள் எல்லாம் குழம்புக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். இஞ்சி ஒரு பெரிய துண்டு வச்சுருக்கோம். அதை தோல் சீவி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். இப்போ தேங்காய், கோவிலுக்கு நிறைய போனதுனால நிறைய தேங்காய் சேர்ந்துருது. அதுக்காக தான் இன்றைக்கி ஸ்பெஷல் சொதி. இந்த தேங்காயை நல்லா துருவி அதை வெந்நீரில் ஊற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சி இந்த பால் எடுக்கிறோம். இதை நம்ம வடிகட்டி கையால் பிழிஞ்சு எடுக்கும்போது திக்காக ஒரு பால் வரும். ஃபஸ்ட்டு அதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடுறோம். செகண்டாக நம்ம பண்ணுறது திருப்பி கொஞ்சம் வெந்நீர் விட்டு அதே தேங்காய் பூவை ஒரு 5-10 நிமிஷம் ஊற வச்சுட்டு திருப்பி மிக்சியில் நீங்கள் அரைக்கும்போது கொஞ்சம் நீர்க்க ஒரு அடுத்த பால் வரும். அதை தான் நம்ம காய்கறி வேக வைக்கிறதுக்கு உபயோகிக்கிறோம். காய்கறியில் இப்போ நம்ம வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் கரிகாலாம் அதில் சேர்க்குறோம். சேர்த்துட்டு இந்த 2வது பாலை விடுறோம். இதை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், இது கொஞ்சம் நீர்க்க தான் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு பால் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. அது நல்ல நம்ம வாங்குகிற பால் நார்மல் பால் மாதிரியே இருக்கும். இது கொஞ்சம் நீர்க்க இருக்கும். இதில் இதை நம்ம எல்லாமே ப்ரிப்பரேஷன் நம்ம சிம்மில் தான் வச்சு பண்ணணும். நம்ம இதாக வச்சு பண்ணக்கூடாது. இப்போ இந்த பருப்பு நல்லா குழைய வெந்துடுது. இப்போ நான் அந்த பருப்பை வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அதிலே நான் அந்த காய்கறி, தேங்காய் பால், அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்றேன். ஸோ இது வேகிறதுக்கு நல்ல திக் பாட்டமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சுருக்காயிரும். இதுக்கு நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம். இப்போ இதை நம்ம பக்கத்தில் நின்னோன்னா ஒரு 5-10 மினிட்ஸில் இதெல்லாம் வெந்துடும். வெந்து கொதிச்சதுக்கப்புறம் இப்போ முதல் பாலை சேர்க்குறோம். இந்த பாலை சேர்த்ததுக்கப்புறமும் நம்ம சிம்மில் வச்சு அந்த பால் கொதிக்க விடணும். பச்சை பாலாக இருக்கக்கூடாது. ஸோ இது சேரும்போது பாருங்கள், இப்போ எல்லாம் சேர்ந்து கமகமன் வாசனையோடு இது வந்துடுது. இதை நம்ம குக்கர்லாம் வைக்காமல் இந்த மாதிரி ஓப்பன் குக்கிங் பண்ணுறது தான் இதோட ட்ரெடிஷ்னல் வே. பால் நம்ம தேங்காய் பால் இந்த மாதிரி நம்ம எடுக்கலை அப்படின்னா கூட நம்ம வெளியில் வாங்கிக்கலாம். இது நம்ம இஞ்சியை நல்லா பொடியாக நறுக்கி மிக்சியில் நல்லா சட்னி அரைக்கிற மாதிரி அந்த பவுலில் அரைச்சிட்டு கையில் நல்லா இருத்தி பிழிஞ்சு அதில் இருக்கிற ஜூஸை நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டணும். ஒரு எலுமிச்சம்பழமும் நம்ம இதுக்கு தேவை இவ்வளோ சொதிக்கு. அந்த எலுமிச்சம்பழ ஜூஸையும் அந்த இஞ்சியும் ஒரு 10 நிமிஷம் அந்த சொதி ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம சேர்க்கணும். இப்போ சொதியை தாளிச்சிட்டு இஞ்சி பச்சடி, அப்பளம் இதோடு நம்ம சாப்பிட்றோம்.